ஒரு ஊரில் ஒரு வேடன் ஒரு காட்டு வழியே நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சிங்கம் அந்த வேடனை துரத்திட்டு ஓடி வந்துச்சு. அந்த வேடனுக்கு அந்த காட்டில் எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா அந்த காட்டுக்கு ராஜா அந்த சிங்கம், எங்கே போனாலும் வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு குரங்கு மரத்துக்கு மேலே இருந்துட்டு, இங்கே பாரு மனிதா, நீ மரத்துக்கு மேலே போ, அந்த சிங்கம் ஓரளவுக்கு தான் ஏறும், அதுக்கு மேலே ஏறாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த மனிதன் என்ன பண்ணா, அந்த மரத்து மேலே வேக வேகமாக ஏறினா. உச்சி கிளையில் போய் உட்காந்தா. அந்த குரங்கும் பக்கத்தில் உட்காந்துச்சு. இந்த சிங்கத்துக்கு செம்ம பசி, எப்படியாவது அந்த மனிதனை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் நல்லா முழிச்சு கொட்டை கொட்டையாக அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துருந்தான். ஏன்னா அந்த சிங்கம் அந்த இடத்த விட்டு போனால் தான் அவன் வீட்டுக்கு போக முடியும். அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா அசதியாக தூங்கிடுச்சு. உடனே அந்த சிங்கம் அந்த மனிதனை பார்த்து, டேய் மனிதா, நீ பக்கத்தில் இருக்கிற அந்த குரங்கை கீழே தள்ளிடு, நீ உன் வீட்டுக்கு சேஃபாக போயிடு, அந்த குரங்கை சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய குகைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த குரங்கை பிடிச்சி கீழே தள்ளிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு தப்புன்னு கீழே விழுந்தது. அந்த சிங்கம் உடனே அந்த குரங்கை பார்த்து சொன்னது, இங்கே பார்த்தியா, நாம் எல்லாம் ஒரே இனம். ஸோ நீ மனித இனத்துக்கு சப்போர்ட் பண்ண, அவன் தக்க சமயத்தில் உன்னை பலி கொடுத்தான். ஸோ இப்போ கூட நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்டுட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு மேலே இருக்கிற அந்த மனிதனை கீழே தள்ளு, நீ உன்னுடைய மரத்தில் வாழு, நான் சாப்பிட்டுட்டு என்னுடைய குகைக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு என்ன பண்ணுச்சு, சரி சிங்கராஜா, நான் மேலே போயிட்டு அந்த மனிதனை தள்ளுறேன், நீ சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த குரங்கு வேக வேகமாக அந்த மரத்தில் ஏறி போச்சு. உடனே சிங்கம் சொல்லிச்சு, அந்த மனுஷனை கீழே தள்ளு, நான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் ஒன்றும் என்னை தேடி வந்தவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு மனிதன் கிடையாது, நான் ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மெயின் கருத்து, உங்களை ஒருத்தர் தேடி உங்களை நம்பி வராங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இந்த கதையில் அந்த 5 அறிவு உள்ள அந்த குரங்குக்கு கூட அறிவு இருக்குது, 6 அறிவு உள்ள மனிதனுக்கு அறிவு இல்லை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.